அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ பொது அறிவில் இந்தியாவோட ரயில்வே மண்டலங்கள் பார்க்க போகிறோம். இந்தியாவில் மொத்தம் 17 ரயில்வே மண்டலங்கள் உள்ளன. விச் ஒன் ஆஃப் ராங்லி மேட்ச்டு? எது தவறாக பொருந்தியுள்ளது? ரயில்வே மண்டலங்கள் மற்றும் தலைமையிடம்: மத்திய ரயில்வே சென்னை, கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, வடக்கு ரயில்வே புதுடெல்லி, மேற்கு ரயில்வே மும்பை. இதில் எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னா மத்திய ரயில்வே சென்னைன்றது தவறு. ஏன் அப்படின்னா சென்னை தெற்கு ரயில்வேயோட தலைமையிடம். அப்போ தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை, கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கொல்கத்தா, வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் புதுடெல்லி, மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் மும்பை. இந்தியாவில் மொத்தம் 17 ரயில்வே மண்டலங்கள் உள்ளன. எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து கிடையாது அப்படின்னா மேகாலயா மாநிலத்தில். 10th பாடப்புத்தகத்தில் இருக்குது. கேள்வி நம்பர் 2. டேஸ் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரமாகும். ஆன்சர் மொஹஞ்சதாரா. மொஹஞ்சதாரா ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரமாகும். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெருங்குளம், நடனமாடும் பெண் சிலை, மத குருமார் சிலை ஆகியவை அனைத்துமே மொஹஞ்சதாராவில் தான் கிடச்சிருக்கு. ரொம்ப முக்கியம். ஹரப்பானா புதையுண்ட நகரம்னு பேர். மொஹஞ்சதாரானா இறந்தவர் மேடு என்பது பொருள். கேட்பாங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி ரயில்வே மண்டலங்கள் 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடப்புத்தகத்தில் மக்கள் தொகை, தகவல் தொடர்பு, போக்குவரத்தில் இருக்கும் அந்த கேள்வி. இது 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகத்தில் சிந்துவெளி நாகரிகம் இருக்கும். டேஸ் உயர்ந்த மேடையின் மீது திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே, மேடைன்ற வார்த்தை வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு மொஹஞ்சதாரா போட்டுருங்க. லோத்தல்னா துறைமுக நகரம். அடுத்த கேள்விப்பா. கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் குஜராத். இந்த கிர் தேசிய பூங்கா எதுக்கு ஃபேமஸ்னால் ஆசிய சிங்கங்களுக்கு ஃபேமஸ். ஆசியன் லைன்ஸ், ஆசிய சிங்கங்கள் கிர் தேசிய பூங்காவில் தான் அமைஞ்சிருக்கு. கேட்பாங்க எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா குஜராத். கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் சிக்கிம். அதிகமான மக்கள் தொகை கொண்டது உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், பீகார், வெஸ்ட் பெங்கால். இதுதான் முதல் 4 இடத்துல இறங்கு வரிசையில் இருக்கக்கூடியது. அதாவது அதிகமான மக்கள் தொகை கொண்ட 4 மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம். அதேமாதிரி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம். ஆன்சர் என்னது? சிக்கிம் தான் இந்தியாவில் மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம். ரொம்ப முக்கியம். அடுத்த ஏரிகள். சாம்பார் ஏரி ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. புலிகாட் ஏரி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. சிலிக்கா ஏரி ஒடிசா. வேம்பநாடு ஏரி கேரளா. இந்த வேம்பநாடு ஏரி தான் கேரளா மாநிலத்தின் உள்நாட்டு நீர் போக்குவரத்துக்கு உதவுது. உள்நாட்டு நீர் போக்குவரத்து, அதாவது கேரளா மாநிலத்துக்குள்ளே நீர் போக்குவரத்துக்கு உதவும் முக்கியமான ஏரி எதுனா வேம்பநாடு ஏரி. ரொம்ப முக்கியமானது. அப்போ 3, 4, 1, 2. ஆன்சர் என்ன? 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி. அப்போ சாம்பார் ஏரி ராஜஸ்தான் என்பது சரி, புலிகாட் ஏரி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு என்பது சரி, சிலிக்கா ஏரி ஒடிசா என்பது சரி, வேம்பநாடு ஏரி கேரளா என்பது சரி. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். இந்த சம்பல் பள்ளத்தாக்கு திட்டத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற 3 மாநிலங்கள் இந்த சம்பல் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலமாக நீர் மேலாண்மையை மேற்கொண்டு விவசாய உற்பத்தி, நீர்மின் சக்தி போன்றவற்றின் மூலமாக பொருளாதாரத்தில் மேம்படைகிறது. ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் இது. சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் 3 மாநிலத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். நீரை பயன்படுத்தி பொருளாதார மேம்பாடு. ஒன்லைனில் சொல்லணுன்னா நீர்மின் சக்தி நிலையம், நீரை சேமித்து வச்சு அதன் மூலமாக பொருளாதாரத்தில் மேலடைகிறது வேளாண்மையை பயன்படுத்தி. அடுத்த கேள்வி. அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடாகும். அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடாகும். இதனை டேஸ் என்றும் கூறுவர். பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது.
அப்போனா பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுவது எது? அமேசான் காடுகள். இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய மலைக்காடு. இதிலிருந்து இன்னொரு கேள்வி கேட்கலாம். உலகின் மிகப்பெரிய மலைக்காடு எது? அமேசான். அது பூமியின் டேஸ் என அழைக்கப்படுகிறது. இதயம், நுரையீரல்னு கேட்பாங்க. ஆன்சர் என்னது? நுரையீரல். அப்படின்னா பூமியின் நுரையீரல் எனப்படுவது எது? அமேசான் காடு. ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் சி. வில்லியம் பியூமாண்ட் என்பவர் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவார். இவர் டேஸ் என்று அறியப்படுவார். இரைப்பை உடல் செயலின் தந்தை. இரைப்பை சார் உடல் செயலியின் தந்தை வில்லியம் பியூமாண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, 9th புத்தகத்தில் இருக்குது. வில்லியம் பியூமாண்ட் என்பவர் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவார். இவர் இரைப்பை சார் உடல் செயலியின் தந்தை என அறியப்படுகிறார். ஆப்ஷன் பிப்பா. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ இந்த 2 கேள்வியுமே ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விப்பா. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? அதாவது ஜிஎஸ்டி எப்போ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்கன்னு கேட்டிருக்காங்க. மார்ச் 29, 2017. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? மார்ச் 29, 2017. அது நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. ஜூலை 1, 2017. அப்போ ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை 1, 2017. அது எப்போது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா மார்ச் 29, 2017. ரொம்ப முக்கியம்ப்பா. அங்கே கேள்வி நீங்கள் பார்த்துக்கணும். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா மார்ச் 29. இந்தியா முழுவதும் அமலுக்கு வந்தது அப்படின்னா ஜூலை 1, 2017. 2 கேள்வியுமே ரொம்ப முக்கியம். வரி விகிதங்கள் ரொம்ப முக்கியம். இந்திய அரசு முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு எது? ஏப்ரல் 6, 1948. இந்திய அரசு தனது முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு ஏப்ரல் 6, 1948. இன் இந்தியா டாக்ஸ் ஆர் இன்க்ளூடிங். இந்தியாவில் உள்ள வரிகள் 2, நேர்முக வரிகளும் மறைமுக வரிகளும். 2மே சேர்ந்து வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏ மற்றும் பி, போத் ஏ அண்ட் பி, இரண்டும் ஏ மற்றும் பி. அப்போ இந்தியாவில் எத்தனை வரிகள் இருக்குன்னா 2 கேட்டகரி. ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி. நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி, நிறுவன வரி, பத்திரங்கள் பரிவர்த்தனை வீதி, பரிசு வரி, பரிசு வரிக்கு அப்புறம் நிறுவன வரி. இது எல்லாமே எதில் வரும்? நேரடி வரியில் வரும். இது மறைமுக வரினா ஜிஎஸ்டி சொல்லலாம், சேல்ஸ் டேக்ஸ் சொல்லலாம், கஸ்டம்ஸ் டேக்ஸ் சொல்லலாம், கலால் வரி சொல்லலாம், அதாவது சுங்க வரி சொல்லலாம், வேட்டு வேல்யூ ஆடட் டேக்ஸு மதிப்பு கூட்டு வரி சொல்லலாம். இதெல்லாம் மறைமுக வரியில் வரும். சர்வீஸ் டெக்டாஸில் ஃபுல்லாகவே வரும்ப்பா. அப்போ இந்த 2 வரிகள் தான் இந்தியாவில் இருக்குது. நேர்முக வரி, மறைமுக வரி. நேர்முக வரிக்கு வருமான வரியை நீங்கள் சொல்லலாம், மறைமுக வரிக்கு ஜிஎஸ்டியை சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. வளர்ச்சி வீதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள் 2, 3, 4. இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள் 2, 3, 4. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்துப்பா. பொறுத்துக. கீழ்கண்டவற்றின் அடிப்படை உரிமைகள் அதன் சரியான உரிமைகளோடு பொருத்தவும். கீழ்கண்ட அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையே பொருத்தவும். வாக்களிக்கும் உரிமை, அரசியல் உரிமை. வாக்களிக்கும் உரிமை, அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை, சுதந்திர உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை, சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, பண்பாட்டு உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 3, 4, 1, 2. 3, 4, 2, 1. ஆப்ஷன் ஏ. வாக்களிக்கும் உரிமை ஒரு அரசியல் உரிமையாகும். சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திரமான உரிமையாகும். பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமையாகும். குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதெல்லாம் அதோடு தொடர்புடையது. அடுத்த கேள்வி. இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை 1688 தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது? சென்னை 1688. எல்லா குரூப் 4லையும் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சென்னை மாநகராட்சி அல்லது இல்லைனா மாநகராட்சியின் தலைவர் யார்? மேயர். மாநகராட்சி நிர்வாக தலைவர் யார்? கமிஷனர், ஆணையர். இந்த 2 கேள்வி வந்துகிட்டே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? கேள்வி என்ன? கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? ஆன்சர் 356. சட்டப்பிரிவு 356 மாநில அவசர நிலையை பயன்படுத்தி மாநில அரசை கலைக்கலாம். அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. மொத்தம் அவசர நிலை 3.
தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352, மாநில அவசர நிலை 356, நிதி அவசர நிலை 360. எந்த நாட்டில் இருக்கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது? கேள்வியை பாருங்கள். விச் கண்ட்ரி இஸ் ரூலிங் டூ பார்ட்டி சிஸ்டம்? டூ பார்ட்டி சிஸ்டம் வார்த்தையை பாருங்கள். டூ பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னாலே யூகே 2 வார்த்தை வருதா? அடுத்து யூஎஸ்ஏ அமெரிக்கா. அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் யூகே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து. சீனா ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. ஃப்ரான்ஸு பல கட்சி ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. ஃப்ரான்ஸு, இந்தியா, இலங்கைலாம் பல கட்சிகள் கொண்ட நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ எந்த நாட்டில் இருக்கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளதுன்னா இங்கிலாந்து. அரசியலமைப்பு கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அரசியலமைப்புன்ற வார்த்தை எங்கே தோன்றியிருக்கு அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதாவது அமெரிக்கா. அதே மாதிரி உலகில் மிக நீண்ட அரசியலமைப்புனா இந்தியா. அதே மாதிரி மிக நீளம் குறைவானது எது அப்படின்னா அரசியலமைப்பில் அமெரிக்கா. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் லூத்தியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். எட்வின் ஹெட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் 1912 to 13 கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது 1927 தான் நிறைவு பெறுது. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கட்டிடக்கலை நிபுணர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது வட்ட வடிவில் கட்டுறாங்க. இந்திய நாடாளுமன்றத்தின் பேர் சன்சத் என அழைக்கப்படுகிறது. எப்படி கூப்பிட்றாங்க? சன்சத் என அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கிய நாடாளுமன்றத்தில் 1912 மற்றும் 13 புதுடில்லியில் இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டடத்தை எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்கள் வடிவமைத்தனர். இக்கட்டடத்தை 1921 கட்ட தொடங்கி 1927 கட்டி முடிச்சிருக்காங்க. அப்போ அந்த கட்டி முடித்த வருஷம் தான் கேட்பாங்க. தெளிவாக சொல்கிறேன். ஆன்சர் 1927. 1927 ஞாபகம் வச்சுக்கோங்க.